பெருமானார் கேட்க, உங்கள் அறிவாளி யார் என்று நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் சுகமாக வாழுவார், நல்ல பெரிய வீட கட்டுவார், BMW காரை வாங்கி வாசல் நிப்பாட்டுவார், நல்ல போவார் வருவார், எல்லாம் செய்து கொண்டு தான் வாழுகிற போதே தன்னுடைய கபரையும் சரி பண்ணிடுவார். அவர் தான் அறிவாளி. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இறந்து கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டால் அவன் ஓதிய குரான் அவனோடு வந்து நிற்கும், வேற எதுவுமே வராது. நீ ஆணோ பெண்ணோ கபருக்குள்ளே இருக்கிற போது நீ இந்த உலகத்தில் குரானை ஓதி கொண்டிருந்தால், அறிவாளியாக இருந்தால் கபர்ல வந்து நிற்கும். அந்த கபர்ல வெளிச்சம் இருக்காது. யாராவது சொல்ல முடியுமா என் கபர்ல டீப் லைட் எரியும்னு? அங்கே கைதட்டி அழைச்ச உடனே இங்க வர்றதுக்கு 15 பேர் இருக்கான் வீட்டுல, அங்க யாரும் கிடையாது. வேத்துக்கிட்டு தான் கிடக்கும், உள்ளதான் கிடக்கணும். எத்தனை ஆண்டுகள் கிடக்கணும்? 70 ஆண்டா, 700 ஆண்டா, 7000 கோடி ஆண்டா தெரியாது. பெருமானார் சொல்லுகிறார்கள், அல் கையிஸ், அறிவாளி யார் தெரியுமா? அறிவாளி யார் தெரியுமா? he makes his graveyard as well. இந்த உலகத்தில் இருக்கும் போதே தன் கபரை சுத்தப்படுத்திக் கொள்ளுவான்.